இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இம்மட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 8வது அதிகாரம், அதில் உள்ள 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த யோபு பக்தனுடைய வாழ்க்கையை குறித்து நான் பார்க்கும் பொழுது இந்த சம்பூர்ணமான முடிவு எப்படி வந்திருக்கும் என்று சொல்லி நான் யோசித்தேன். ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நான் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் யோபுவை குறித்து வசனத்தை படிக்கிறோம், யோபுவை குறித்து சம்பவங்களை தெரிந்து கொள்கிறோம், யோபுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த யோபுவை விட மேலான சில அனுபவங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பல நிந்தனைகளும் அவமானங்களும் ஒவ்வொரு நாட்களிலேயும் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது இந்த அதிகாரத்தில் 1வது அதிகாரத்தின் 8வது வசனத்தில் அவனை போல யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். வாசிங்க யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி சாத்தான்ட சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். நல்ல கவனிங்க. நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஆண்டவர் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவர்களுக்கு தான் நிறைய பாடுகள், நிறைய பிரச்சனைகள். சில நேரங்களில், சில இடங்களில், சில ஆராதனைகளில், சில சபைகளில், சில ஊழியர்கள், சில பகுதிகளில், இல்லை கிராம ஊழியங்களில் போய் பேசும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உங்கள் பிரச்சனைகள் மாறும், அவர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார், அவர் கடனிலிருந்து விடுதலை கொடுப்பார், அவர் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பார்னெல்லாம் சொல்லுவதை நம்ம பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். பெரிய பெரிய வால் போஸ்டுகள் எல்லாம் போட்டிருப்பாங்க, இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்தா. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையுமே நீங்கள் என்கிட்ட வந்தால் உங்கள் கடனை நான் தீர்ப்பேன் அவர் சொல்லவே இல்லை. எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா நீ வந்தால் உன் கடனை நான் தீர்த்துருவேன் அப்படின்னு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுடைய போதனைகளை கேட்கறதுனால, நாம் தேவனோடு நடப்பதுனால, ஒரு விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதனால எத்தனை பாடுகள் நாம் படுகிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளணும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றளவும் அவருக்காக காத்திருக்கிறோம். அவர் வருவார், என்னை கூட்டி செல்லுவார், எனக்காக ஒரு தேசம் உண்டு, எனக்காக ஒரு தேசத்தை, எனக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேற்றரவாளன் வருவார், என்னை தேற்றுவார், என்னை அழைத்து செல்வார் என்று சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். நம்ம யோபுவை விட பாக்கியவான்கள். ஆனால் யோபுவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், தன்னுடைய சொத்து சுகங்களை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து இங்கே இந்த வசனத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். 1வது அதிகாரம் 21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். நல்லா கவனித்துக் கொண்டுங்க. வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கவனிக்கிறவர்கள் இதை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மை இணைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு ஆரம்பம் பார்க்கிறோம். சிலரை பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்வின் ஆரம்பமே பயங்கரமாக இருக்கும், அவர்களுடைய ஆரம்பம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஆனால் முடிவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் ஆரம்பங்கள் அற்பமாக இருக்கும், மற்றவர்களால் நம்ம நிந்திக்கப்படக்கூடிய அனுபவங்கள் இருக்கும். பார்த்து சிரிப்பாங்க, மற்றவர்கள் நம்மை பார்த்து சிரிப்பார்கள், ஒதுக்கி வைப்பார்கள். அவ்வளவு ஏன் சொந்தத்திலேயே கல்யாணத்துக்கு கார்டு தரமாட்டார்கள், ஒரு நல்லது கெட்டதுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவ்வளவு முக்கியமான ஆள் நீங்கள் இல்லை. அப்படி ஒன்றும் உங்கள்கிட்ட இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போய் எல்லாருக்கும் கார்டு வச்சிய, எனக்கு ஏன் கார்டு வைக்கலன்னு கேட்டால் மறந்துட்டேன் மன்னிச்சுக்கோன்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு ஒன்றும் கார்டு தரணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க.
ஏன் தெரியுமா? அவ்வளவு அற்பமாக நம்மை பார்ப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு காலத்தை கர்த்தர் கொடுப்பார். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். தலைமுறைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தர். உண்மையான விசுவாச வாழ்க்கை என்பது ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது அந்த வார்த்தை நம்மளை தொடும். ஆமென் சொல்லுங்க. கிருபையான ஒரு வாழ்க்கை. இந்த வசனத்தை நான் முழுமையாய் பார்க்கும் பொழுது 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருந்தான். நல்ல கவனிங்க, இது ஒரு கடுமையான ஒரு அனுபவம். சொறி சிறங்கு வருவதல்ல, சொறியை விட மோசமான ஒன்று என்ன தெரியுமா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களை நம்மை நம்பாத ஒரு நிலைமை. குடும்பத்திலே தான் இருப்பாங்க, ஆனால் நம்மளை நம்ப மாட்டாங்க. நம்ம கூடவே தான் இருப்பாங்க, நம்ம மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. நம்மளை நம்பி ஒரு காரியத்தை சொல்ல மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள், நம்மோட பிரயாணிப்பதற்கு யோசிப்பார்கள். இவன் நிலைமை அப்படிதான். எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் பாருங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், யோபுவை போல ஒருத்தருமே இல்லை, அவன் ஒருத்தன் தான் எனக்கு உண்மையானவன் சொல்லி இங்கே வசனத்தில் 8வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், பூமி எங்கும் நீ போய் பார்த்துட்டியா? எல்லாம் சொல்லிட்டு என்னுடைய தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் பொல்லாப்புக்கு விலகி நிற்கக்கூடியவன் சொன்ன அதே கர்த்தர் இந்த இடத்துல அமைதியாக இருக்கிறார். அங்கே நடந்த காரியம் என்ன? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஓட்டை வச்சு தன்னுடைய சொரிச்சல் அவன் இருந்து என்ன செஞ்சா சுரண்டிட்டே இருக்கிறான். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். நல்ல கவனிங்க. சில சூழ்நிலைகளில ஊர்ல உள்ளவங்க எல்லாம் நம்மளை பற்றி பேசுவது வலிக்காது. நம்ம கூடவே இருக்கக்கூடிய மனைவி நம்மளை நிந்திக்கக்கூடிய நிலைமை வரும். நம்ம கூடவே இருக்கக்கூடிய கணவர் நம்மளை அவமானமாக பேசுவாங்க, அற்பமாக பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விதங்கள் மிக முக்கியமானது. யோபுவினுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை நம்ம இதில் படித்து பார்க்குறோம். அங்கே சூறைக்காற்று வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சோசியல் மீடியான்னு ஒரு சூறைக்காற்று. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, இயேசுவுடைய இரத்தத்தினால நம்முடைய பிள்ளைகளை தினம் ஜெபம் பண்ணி தான் நம்ம பாதுகாக்கணும். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து, நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து எத்தனையோ பிள்ளைகள் வெளி மாநிலங்களில், வெளி தேசங்களில் போய் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்கிற ஒரே பாதுகாப்பு இயேசுவுடைய இரத்தம் மட்டும்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன பாதுகாப்பு இருக்கு? எங்க காலேஜில், எந்த ஹாஸ்டலில், எந்த பிஜி ஹாஸ்டலில், இல்லைன்னா எந்த ஹோட்டலில், எந்த லாட்ஜில், எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் நம்ம பிள்ளைகளை ஏந்தி சுமந்து தப்புவிக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் இயேசு. அந்த இயேசுவை பின்பற்றி நீங்கள் வரும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவார். யாரிடத்துலையும் போய் நீங்கள் மட்டும் இங்கே வந்துருங்க, நீங்கள் மட்டும் எங்கள் சர்ச்சுக்கு வந்துருங்க, நீங்கள் மட்டும் இயேசுக்கு பின்னாடி வந்துருங்க, உடனே உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், உடனே உங்கள் பிள்ளைக்கு மேல் படிப்புக்கு இடம் கிடைக்கும், உடனே உங்களுடைய வாழ்க்கை மாறும், உடனே உங்கள் பிரச்சனை தீந்துரும், உடனே உங்களுக்கு ஒரு புதிய வீடு கட்டிடலான்னு சொல்லி ஒரு நாளும் சொல்லக்கூடாது. அவர் நமக்கு நித்திய ஜீவனை தரதான் வந்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர் வந்தது நித்திய ஜீவனை. இங்க கண்ணை மூடினாலும் அங்க கண்ணை திறக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தருவதற்கு தான் அவர் வந்திருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் பிரயோஜனமாக ஓடணும். வாழுகிற நாட்களில் ஏதாகிலும் ஒரு வழியில் கர்த்தருக்காக நாம் இருக்கணும். நான் இந்த வசனத்தை நிறைய படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நான் உள்ளே கொண்டு போய் பார்த்தேன். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி நான் அப்படியே தியானிச்சுட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து என்னோடு இடைப்பட்டார். யோவான் 2வது அதிகாரம் அதில் 1 முதல் 11 வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனம். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால். போதும், நல்ல கவனிங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். கற்சாடிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யூதர்கள் தங்களுடைய சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தக்கூடியது. அது சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய கற்சாடி. அந்த கற்சாடி எங்க வைக்கப்பட்டிருந்திருக்கும்? வேலியில. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க வெளியில இருப்பீங்க, இன்னைக்கு உங்க பிள்ளை சொல்லுவழி கேட்காம இருக்கும், இன்னைக்கு உங்களுடைய புருஷன் ஒருவேளை குடிச்சு கொண்டு சுத்தி கொண்டு இருக்கலாம், இன்னைக்கு உங்க குடும்பத்தில் வறுமையா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க ரேஷன் அரிசி சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பமா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு காலம் வரும், அது சம்பூர்ண முடிவாய் வெளிப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே,
கர்த்தர் நமக்காக நிறைய காரியங்களை வச்சிருக்கிறார். நம்முடைய பிரச்சனை என்னன்னா வேகமாக படிப்போம், பைபிள் எல்லாம் நல்லா கற்றுக்கொள்வோம். ஆனால் சத்தியங்களை இருந்து புரிந்து கொள்ளணும். இந்த வேதம் என் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது, இந்த பரிசுத்த வேதம் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா ஜெபிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், நல்ல வார்த்தைகளை கேட்கிறோம், எல்லா கூட்டங்களுக்கும் அட்டென்ட் பண்ணுகிறோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு பிரதர், எனக்கு இவ்வளோதான், நான் உண்டு, என் வேலை உண்டு, எனக்கு எப்படியாவது சீக்கிரத்தில் பரலோகமே என் சொந்தமேன்னு ஒரு பாட்டை பாடி என்னை அனுப்பி வச்சிடணும். ஆனால் வாழ்கிற நாட்களில் ஒரு நபருக்கு எந்த விதத்திலையும் உதவியே செய்யாமல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இது இயேசு போன அந்த முதல் கல்யாண வீடு. கண்டிப்பாக அந்த இடத்துல அநேகர் அவரை அற்பமாக பார்த்துருப்பாங்க, குறை சொல்வதற்கு பார்த்துருப்பாங்க. என்னோட திருப்புங்க யோவான் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க, அழைக்கப்பட்டு தான் கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க. நீங்களும் அழைக்கப்பட்டு தான் அந்த வீட்டுக்கு போனீங்க. நீங்களும் அழைக்கப்பட்டு தான் சொந்தக்காரங்களை பார்க்க போனீங்க. நீங்கள் சில இடங்களில் அழைக்கப்பட்டு போனாலும் அங்கே உங்களுக்கு அற்பமான சில பார்வைகள், சில நிந்தனைகள், சில அவமானங்கள் இருக்கும். அந்த இடங்களில் எல்லாம் உங்களுக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவை தருவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். அப்போ தேவன் விரும்பக்கூடிய சில மாற்றங்களை கர்த்தர் விரும்புகிறார். அந்த மாற்றங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சம்பூர்ணமான முடிவை தருவார். அடுத்த வசனம். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். வாழ்க்கையில் சில பிரச்சனைகளில் நம்ம மாட்டிக்கொள்ளும் பொழுது ஃபைனலுக்கு வந்துடணும். எப்படி? முடிவுக்கு வந்துடணும். ரொம்ப யோசிக்க கூடாது, ரொம்ப பெரிய முயற்சி எடுக்கக்கூடாது. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்காக வந்து கொண்டு இருக்கிறது. பிரதர், பிள்ளை 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டான், என்ன செய்யலாம், வாட்ஸ் நெக்ஸ்ட்டு? நாங்கள் நாகர்கோவிலில் போய் ஒரு ஆள்கிட்ட விசாரித்தோம். அவர் எங்களை இந்த சென்னையில் உள்ள ஒரு கன்சல்டண்ட்டை போய் பார்க்குறேன். ஒரு கன்சல்டண்ட்டும் உங்கள் பிள்ளைக்கு வாழ்க்கையை உயர்த்த முடியாது. ஒரு கவுன்சிலிங் சென்டரும் ஒரு காலேஜும் ஒரு காரியமும் நடக்காது. பிள்ளையுடைய ரிசல்ட்டு வருகிறது வரைக்கும் நீங்கள் ஆண்டவரேன்னு உட்கார்ந்தா தான் முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். புள்ள 12ஆம் கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது என்ன படிக்கணும்னு முதலாவது நீங்கள் தேவனிடத்தில் கேட்கணும். இந்த ஆண்டவற்றை கேட்கும் முன்பதாக உங்கள் பிள்ளையை உட்கார வச்சு பிள்ளையுடைய மன விருப்பம் என்னன்னு கேட்கணும். வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கவனிக்கக்கூடியவங்க இன்றைக்கு அது ஒரு பிஸ்னஸாக மாறிடுச்சு. பிள்ளைகளை நீங்கள் அடுத்தது என்ன படிக்க வைக்கலாம், எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம். நீங்கள் ஒரு நபரிடத்தில் போய் பிள்ளைகளை அடுத்தது என்ன படிக்க வைக்கலான்னு போகும்பொழுது அது எவ்வளோ பெரிய பெஸ்ட் மேனாக இருந்தாலும் சரி, ஒஸ்ட் மேனாக இருந்தாலும் சரி, அவன் தன் ஸ்தாபனத்தை, தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை அல்லது தனக்கான காரியத்தை முன்னிறுத்தி தான் பேச முடியும். அற்பமாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா அந்த பிள்ளைகள் உங்களுடைய சொத்து. பிள்ளைகளை கர்த்தர் உங்களிடத்தில் வளர்ப்பதற்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அருமையான தாய் வந்தாங்க, ஜபக்குறிப்புக்குன்னு கூப்பிட்டாங்க. என்ன பிரச்சனைம்மா அப்படின்னு அவங்க சொன்னாங்க, தாங்க முடியாத மனவேதனை பிரதர், என்னுடைய மகன் 4 வருஷம் படிப்பு என்ஜினியரிங் முடிச்சுட்டான், 18 அரியர் வச்சுருக்கிறான், நீங்கள் அவனு கூட ஒரு 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் அவன்கிட்ட என்னம்மா பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். அதாவது நான் தானே அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்க கூப்பிட்டேன், நான் தானே அவனுக்கு ஆலோசனை பண்ண கூப்பிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் எனக்கு ஆலோசனை கொடுத்துட்ருக்குறான். எப்படின்னு கேளுங்க, நான் அவன்கிட்ட பேச ஆரம்பித்து அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி அவன்கிட்ட கதைகள் கேட்குறேன். அவன் லாஸ்ட்டில் எனக்கு ஒரு கண் திறக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சான். அங்கிள், செமஸ்டர்லேயே பாஸ் ஆகாத முடியாதுன்னா 18 பாடத்தையும் சேர்த்து எப்படி அங்கிள் பாஸ் ஆவேன்? இதை நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு என்ன செய்ய, புரிய வைங்க. நான் சொன்னேன், இல்லை தம்பி, 18 பாட அரியராக இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய ஏசப்பாவால் முடியும். உடனே அவன், ஏன் அந்த ஏசப்பா செமஸ்டர் டைமில் எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா எல்லா கதையும் கேட்டு உண்மையை சொல்லணும்னா லாஸ்ட்டில் எனக்கு பயம் என்னென்னா, இவனுக்கு என்ன ஜெபிக்கிறதுக்கு? இப்போ நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் திடீர்னு நிறுத்துங்க, இந்த ஜெபக்குறிப்புக்கு இது என்ன பதில்னு சொல்லிட்டு இவன் கேட்டாலும் கேட்பான். ஸோ இந்த பையன்ட ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், ஏசப்பா உனக்கு உதவி செய்வார், நீ 18 படத்தையும் சேர்த்து என்னச்சு எழுது. உடனே அவன் என்ன சொல்கிறான், அது 18 படத்துக்கும் சேர்த்து அரியருக்கு ஃபீஸ் கட்டணும். அவன் சொல்கிறான், 18 படத்துக்கும் சேர்த்து ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு அப்படின்ட்டு.
இப்போது எல்லாம் முடிஞ்சிச்சு. அவன்கிட்ட எக்ஸாம் அன்னைக்கு காலையில் எனக்கு அவங்க அம்மா தொந்தரவு தாங்க முடியாது. பிள்ளைகள் ஒரு நாளும் ஃபோன் பண்ணி ஜோமன்னு கேட்காது. இந்த பேரண்ட்ஸ் போட்டு அடித்து இடித்து ஒருக்கா ஜோமன்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் கால் அடித்தான். கால் அடிக்கும்போது நான் வந்துட்டு சொன்னேன், தம்பி உன்னுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் சரண்டர் பண்ணி ஏசப்பாட்ட ஜோம் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். கேட்டான் ஒரு கேள்வி, அங்கிள் எப்படி ஜோம் பண்ணணும்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லையிலே சொல்லுங்களேன். அங்கிள் எப்படி ஜோம் பண்ணணும் அப்படின்னா நானும் சும்மா சொன்னேன், இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான், என்னை ரட்சியும் சுவாமி ஆமன். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தந்த முதல் ஜெபம். உங்கள் அம்மாவும் உங்களுக்கு இதை தான் சொல்லி தந்திருப்பாங்க. நான் சொன்னேன் இப்படி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு அவன் ஃபோன் பண்ணல, அவங்க அம்மா ஃபோன். 18 பாடம் ஒரே நேரத்தில் கிடச்சிருச்சு. இது நீங்கள் எங்கேயோ ஒருத்தருக்கு லைஃப் இல்லை, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் இந்த காரியம் நடக்கும். உங்கள் பிள்ளைங்க அரியர் போட்டிருக்கிறாங்க, ஒரு பிரச்சனைனா அந்த பிள்ளைகளை நீங்கள் அரவணைச்சுக்கணும். அவன் அற்பமாக பார்க்கக்கூடாது. இது தேராது, அதை பெற்றோர் முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் தேராது என்று சொல்லக்கூடியவன் தான் உங்களை தேற்றுவான். ஆண்டவரே எங்கள் பிள்ளை மேலே கிருபை ஆயிரம்னு எத்தனை பேர் நம்ம அழுது கதறி ஜபிக்கிறோமோ அவங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அதை விட மேலான ஒரு காரியம் யோபுனுடைய வாழ்க்கையில், யோபு 5வது அதிகாரத்தில் 18. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. பாருங்க, அவன் தேவனை முழுமையாக அறிந்திருந்தான். எப்படி சம்பூர்ணமான முடிவு உங்க வாழ்க்கையில் வரப்போகுதுன்னா, நம்முடைய தேவனை குறித்து நீங்கள் முழுமையாய் அறிந்திருக்க வேண்டும். தேவனின் வாழ்வில் நன்மை செய்வார், எனக்கு அற்புதம் செய்வார் என்ற ஒரு முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என் மேல முழு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா நான் என்ன படிக்கிறேன், என்னுடைய கேரக்டர் என்ன, நான் யார்கிட்ட பழகிறேன், இதெல்லாம் எனக்கு தான் தெரியும். ஆனால் என் மேலே என்னுடைய குடும்பம், என்னுடைய பெற்றோர் வைத்த ஒரு பெரிய நம்பிக்கை. சமுதாயத்துக்கு என்னை பார்க்கும்போது இவன் தேராதவன், இவனால் காரியம் இல்லை, இது விளங்காது அப்படின்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்ச நாட்கள். ஆனால் என் பெற்றோருக்கு என் மேலே விடிய காலில் பார்த்தீங்கன்னா பயங்கர தூக்கமாக இருக்கும். திடீர்னு பார்த்தா நெத்தியில் கை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கால் மாட்டில் உட்காந்து ஒரு ஆள் அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அன்றைக்கு அவங்க அழுதாங்க, இன்றைக்கு நான் என் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டு இருக்கிறேன். அப்போ என் பிள்ளைகள் ஜெபிக்க மாட்டாங்கன்னு இல்லை, அவங்க ஜெபிச்சாலும் ஜெபிக்கலனாலும் என் பிள்ளை மேலே கர்த்தருடைய கரம் செயல்படும்படியா உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது கதறி ஜெபிக்கணும். அந்த ஜெபம் உங்கள் பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும். அந்த ஜெபம் உங்கள் பிள்ளைகளுடைய அரியரை மாற்ற செய்யும். அந்த ஜெபம் உங்கள் பிள்ளையுடைய திறமையை தாண்டி ஒரு கிருபையாய் வெளிப்படும். அல்லேலூயா. அடுத்ததாக நம்மிடத்தில் உள்ள மிக முக்கியமான இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த யோவான் 2வது அதிகாரத்தில் இங்கே தொடர்ச்சியாக அடுத்த வசனத்தை வாசித்துங்களா. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைப்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் முள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. ஆமா, நல்ல கவனிங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இந்த வசனத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது, யூகிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் நேபாள் தேசத்தில் ஊழியம் செய்கிறேன். அங்கே நம்ம அந்த ஞானஸ்நானம் கொடுக்குற நாட்களில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம குளத்தில் கொண்டு போய் கொடுத்துருவோம், ஆற்றுல கொடுப்போம், எல்லாம் இயற்கை, நல்ல தண்ணி இருக்கும். ஆனால் கொஞ்சம் அறிவு வர வர இவன் என்ன பண்ணிடுறாங்க, இல்லை இது எங்கள் குளம், இது எங்கள் ஆறு, நாங்கள் மரித்தவங்களெல்லாம் இங்கே தான் திதி கொடுப்போம், இங்கெல்லாம் நீங்கள் வந்து நினைச்சக்கூடாது, ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாதுன்னு எங்களை துரத்துவாங்க. அப்படி துரத்தக்கூடிய ஒரு அனுபவம் எங்களுக்கு வந்த பொழுது, எப்படி ஆகிலும் இந்த ஆத்துமாக்களுக்கு நம்ம ஞானஸ்நானம் கொடுத்துடணுமேனு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு வாட்டி இந்த தரையில் குழியெல்லாம் எடுத்து அதில் டார்பாலெல்லாம் போட்டு அதில் தண்ணி ஊற்றணும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இப்போ குழியெல்லாம் எடுத்தாச்சு, பெரிய, அதாவது என்னோட இடுப்பளவு தண்ணி, நான் உள்ளே நிற்கணும், தண்ணி எல்லாரும் கொண்டு வந்து ஊற்றணும். இதான் கதை. நம்ம ஊரில் அப்படி ஒன்று வச்சோன்னு வைங்களா, நம்ம தான் அந்த குழியை விட்டு நிற்கணும். அங்கே பெண்கள் போய் குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு வந்தாங்க. பார்த்தா அந்த குடம் தோளில் இருக்குது, இங்கே தோளில் இருக்குது, இங்கே இல்லை, இந்த இடத்துல இல்லை, பின்பக்கம் குடம் இருக்குது. ஒவ்வொரு குடமும் நம்ம ஊரில் உள்ள 5 குடம் தண்ணி பிடிக்கும். அந்த குடம் முதுகில் இருக்குது, அந்த குடத்துக்கு அந்த அந்த கயர் இருக்குது பார்த்தீங்களா, அது நெத்தியில் எப்படி வருது, அந்த ஒன்று தான் பிடி, வேற இங்கே அவங்க பிடிக்கல. அந்த குடத்துக்கு வாயில் அப்படி ஒரு கட்டு, இந்த இடத்துல அது தொங்குது. சும்மா அப்படியே மலைகள் அப்படி சாடி அந்த மேலே வராங்க. ஒரு 12 பேர், ஒரு 13 பேர் தான் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த குழி என்ன ஆயிடுச்சு, நிரம்பிடுச்சு. நம்ம என்ன இங்கே ஒரு 100 குடம் தண்ணி எடுக்க 100 பேரை பிடிச்சி இழுத்து, புரியுதா உங்களுக்கு? இந்த கற்சாடி 2-3 குடம் தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு கற்சாடி. இது சுத்திகரிப்புக்கான ஒரு கற்சாடி. இது ஒன்றும் பெருசாக எல்லாராலையும், இது தேவை என்னது, அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு சுத்திகரிக்கணும். பாத்திரத்தை யாரும் பார்க்கறது இல்லை. ஆனால் இப்போ அதே அந்த தண்ணி, சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட தண்ணி, அந்த கற்சாடியில் தான் என்ன செய்கிறாரு,
அடுத்த வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். ஆமென். கவனிங்க, இதுல 2 காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்க உங்களை நிரப்பணும். வார்த்தைகள்னால நீங்கள் நிரம்பினா மட்டும்தான் ஆவியானவர் செயல்பட முடியும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உள்ள போகாததுனால வார்த்தையினால கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கல. உங்களுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவுன்னு ஒன்று இல்லை. அந்த முடிவு நமக்கு தெரியல. எனக்கு முடிவு என்னன்னே தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய முடிவு சம்பூர்ணம் என்பது தேவனால் எழுதப்பட்ட காரியம். அவர் எனக்காக அவர் எழுதி வைத்த காரியம். அது இங்கே வசனத்தில் இருக்குது. அவர் அவருடைய உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்திருக்கிறார். என் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே அவர் என்னை தெரிந்து வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்பதை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னாச்சுன்னா, இந்த வசனத்தில் அந்த பந்தி விசாரிப்புக்காரத்தில் கொண்டு போய் கொடுங்கன்னு அவர் சொன்ன உடனே அவர்கள் அதுக்கு என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படுகிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம். இப்போ சில நேரங்களில் நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு அவ்வளோ தகவல் கொடுக்கணும், கணவனுக்கு அவ்வளோ டீட்டெயில் கொடுக்கணும், மனைவிக்கு எல்லாம் ஃபுல் டீட்டெயில் கொடுக்கணும். திடீர்னு ஒரு அற்புதம் நடந்திருக்கும், திடீர்னு கையில் ஒரு அமௌண்ட் வந்திருக்கும், உடனே நமக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸும் என்ன செய்யணும்? பேசி இது எங்கேருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு, இது யார் கொடுத்தா, எப்படி வந்துச்சுன்னு இவ்வளவு டீட்டெயில் நமக்கு தேவைப்படுது. ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் ஒரு காரியத்தை பிரத்யட்சமாய் உங்கள்கிட்ட பேசுகிறார். உங்கள் பிள்ளைகள் வெளி தேசத்தில் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருக்கலாம், அல்லது வெளி மாநிலத்தில் இருக்கலாம், அல்லனா இந்த ஊரை விட்டு அவங்க வெளியில் இருக்கலாம். வெளியிலன்னா திருமணம் முடிஞ்சு எங்கேயோ இருக்கிறாங்க, இல்லைன்னு நல்ல ஒரு புதிய வீடை கட்டி அவங்க ஒரு டவுனில் இருக்கலாம். எல்லாம் இருக்கட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவங்க உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறாங்க. அம்மா இந்த பணத்தை இந்த தொகையை அப்படியே நம்முடைய சபையில் உள்ள இந்த காரியத்துக்கு கொடுங்கன்னா கொடுக்கணும். அதாவது மகன் சொல்கிறான், மகா சொல்கிறா, அம்மா ஆண்டவர் என் இருதயத்தில் சொல்லியிருக்கிறாருமா, இதை இந்த மிஷனரி ஊழியத்துக்கு நீ கொடுத்துரு. இப்போ பணம் யார்கிட்ட வந்துட்டு? அம்மாட்ட வந்துட்டுது. இப்போ அம்மா என்ன செய்கிறாப்புல? இவனுக்கு கொடுக்கணுமா இருக்கா? இவன் நல்லா தானே இருக்கான். நீங்கள் பேசக்கூடிய சுயநீதி, நீங்கள் பேசுகிற நீதி உங்கள் தலைமுறைக்கு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை தடுக்கிறது. அது நம்முடைய தலைமுறைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சம்பூர்ணமான ஒரு முடிவை கெடுக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அல்ல உங்களை உட்கார வச்சு அழகாக உட்கார்ந்து நீங்கள் இப்படிலாம் சொன்னால் அப்படி நடக்கும், அப்படி இப்படி நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வசனம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களோட இடைப்பட விரும்புகிறார். நீங்கள் என்ன காரியத்துக்காக உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேலே ஒரு பொறுப்பை கொடுக்குறார்கள். அதுலேயும் சில பிள்ளைகள் இன்றைக்கும் அப்படி இருக்கிறாங்க. சில பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் நல்ல நிலைமையில் வந்தாலும் தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி எடுத்து என்ன செஞ்சுருவாங்க? அப்பா அம்மாட்ட கொடுத்துருவாங்க. அப்பா அம்மாட்ட கொடுத்து நீங்கள் என்ன ஊழியத்துக்கு கொடுக்கணுமோ ஜெபம் பண்ணி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சிலரெல்லாம் கொடுப்பான், கல்யாணம் முடிய வரைக்கும் தான் கொடுப்பான். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு ஏடிஎம் கார்டு வேறு மாறி போச்சு, இவருக்கு பேங்க் மாறி போச்சு. இவர் எல்லாம் ஒட்டுமொத்தமாக என்ன செஞ்சிருவார்? மனைவி பக்கம் திருப்பிடுவார். அப்போ அப்பா அம்மா உட்காந்து என்ன செய்வாங்க? ஐயையோ நமக்கு ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய அற்பமான ஆரம்பத்தை ஒருத்தராலையும் மாற்ற முடியாது. ஒரே ஒருவரால் தான் சம்பூர்ணமான முடிவை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. இங்கே பந்தி விசாரிப்புக்காரண்ட குடுன்னு சொன்ன அடுத்த மாத்திரம் வாசிங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கவனிங்க, செய்தியை முடிக்கிறேன். பாருங்க, சம்பூர்ணமான முடிவு எனக்குள்ள வருவதற்கு 2 காரியத்தை நான் இன்றைக்கு தீர்மானம் பண்ணணும். முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் என்னுடைய சகிப்புத்தன்மை எனக்கான
சம்பூர்ணமான முடிவை கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் என்னை இன்னைக்கு அற்பமாக பார்க்கலாம், அப்படியே பார்த்து நம்மளை ரொம்ப ஒரு மட்டமாக நினச்சிக்குவாங்க. சில நேரங்களில் நமக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் நடக்கும். ஆனால் தேவன் நமக்காக ஒரு காலத்தை வச்சிருப்பார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாய் காத்திருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் வரும் வரைக்கும், தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் மக்கள் நம்மை அற்பமாக பார்த்தாலும் பொறுமையாக இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். நமக்கு கோபம் வரும்படி, எரிச்சல் உண்டாக்கும்படி சில காரியங்கள் நடக்கும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில காரியங்கள் நமக்கான பெரிய நன்மை. ஏன்னா நம்ம வாயிலிருந்து விழக்கூடிய ஒரு வார்த்தையை சத்துரு எடுத்துக்கொள்ளுவான். யோபுடைய வாழ்வில் நடந்த நிறைய காரியங்கள் போட்டு எடுக்கிறான். வார்த்தைகளை போட்டு எப்படியாவது சாத்தானுக்கு யோபுவை முடிச்சிடணும். ஆனால் கடைசி மட்டும் யோபு அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அதற்கு ஆதாரமாய் யோபு 42 அதில் உள்ள 10வது வசனம், அதில் உள்ள பின்பகுதி வாசிங்க. யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நல்ல கவனிங்கம்மா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மக்கள் அதை பார்த்த உடனே கேட்கிறாங்க, அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. 9வது வசனத்தில், அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியவில்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்ட உங்களுக்குன்னு ஒரு அற்புதம் நடக்கும். உங்க மகனிடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்க கணவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, இவ்வளவு நாள் எனக்கு பயங்கரமான பிரச்சனை, விசா மாறல, நான் அவுட் ஸ்டேல இருக்கிறேன். அவுட் ஸ்டேல தெரியுமா உங்களுக்கு? விசா இல்லாம நான் தலைமறைவா இருக்கேன்னு. இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நம்பிக்கை துளிர்க்கக்கூடிய ஒரு மாதமாய் கர்த்தர் நிச்சயமாய் தருவார். நீங்க செய்ய வேண்டிய காரியம், கற்சாடிகளை நிரப்புங்க, விசுவாசத்தோட நிரப்புங்க, வார்த்தைகளினால நிரப்புங்க. கொஞ்ச நாள் மறந்திருந்தீங்க இல்லம்மா, அந்த பைபிள் வாசிப்பை திரும்ப தொடங்குங்க. கொஞ்ச நாள் விட்டு வச்சிருக்கிறீங்க இல்லையா, அதிகாலை ஜெபம் திரும்ப தொடங்குங்க. இப்போ கொஞ்ச நாளாட்டி உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை, டைம் இல்லை பிரதர், எல்லாரும் பிஸி. தொடங்குங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நம்பிக்கையோட சொல்லுகிறேன், யோபுவினுடைய அந்த முன் இருந்த நிலைமையை விட எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இயேசுவின் நாமத்தினால நம்முடைய தலைமுறைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை தருவார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உங்க பரிசுத்த தொடுதல் ஒரு சிலருடைய வாழ்வில் இன்றைக்கு நடந்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. அநேகருடைய பலகீனங்களில உங்க கரம் தொட்டிருப்பதற்காய் நன்றி. மேல் படிப்புக்காக, அடுத்தது என் பிள்ளை என்ன படிக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்கப்பா. எங்க பிள்ளைகள் அடுத்தது என்ன படிக்கிறது, வாழ்க்கையை கற்றுக்கொள்ளட்டும். எங்க பிள்ளைகள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளட்டும். எங்க பிள்ளைகள் பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளட்டும். எங்க பிள்ளைகள் இந்த சமுதாயத்தில் நல்ல குடிமக்களாய், இந்த ஊரில் உள்ள பிரச்சனைகள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய தேவைகள், எங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் எங்க பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும். எல்லாத்துக்கும் மேல எங்க பிள்ளைகள் அடுத்தது என்ன படிக்கிறது, எங்க பிள்ளைகள் அடுத்தது பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளட்டும். எங்க பிள்ளைகள் ஆவிக்குரிய கலாச்சாரத்தில், பரிசுத்த கலாச்சாரத்தில், இயேசுவின் கலாச்சாரத்தில் இந்த பிள்ளைகள் வாழட்டும், வளரட்டும். இன்றைக்கும் இந்த இடத்துல வந்த ஒரு சிலருடைய இருதயங்களில் நேபாள் என்ற ஒரு தேசத்திற்காய், 3 கோடி ஜனங்களுக்காய், 80 மிஷனரிகளுக்காய், 330 பிள்ளைகளுக்காய் இவர்களுடைய கரங்களை என் தேவன் உறுதிப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபி